பெங்களூரு கூட்ட நெரிசல் குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கமாக IPL போட்டிக்கு 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் நிலையில் வெற்றி கொண்டாட்டத்தின் போது 1600 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும், ஆனால் அதிக கூட்டம் கூடியதால் துயர சம்பவம் நடந்தது எனவும் விளக்கம் அளித்தார். நீதி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதையடுத்து விதான் சௌதா மற்றும் சின்னசாமி மைதானம் என ஒரே நேரத்தில் 2 நிகழ்ச்சிகளை நடத்தியது ஏன்? நிகழ்ச்சியை நடத்தியது யார்? அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் சம்பவம் தொடர்பாக வரும் செவ்வாய்க்கிழமை நிலை அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 11 பேர் குடும்பங்களுக்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. நேற்றைய சம்பவம் ஆர்சிபி குடும்பத்திற்கு பெரும் வேதனை மற்றும் வலியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் மீது கப்பன் பார்க் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உயிரிழப்புகள் ஏற்படும் வகையில் அலட்சியமாக நடந்து கொள்வது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.